வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அக்டோபர் 7 மற்றும் 8 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, யானை பாகன்களுக்கான தமிழ்நாட்டின் 2வது பிரத்யேக கிராமம் எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் கோழிக்கமுத்தி. இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் தான் இருக்குது. அங்கே கோழிக்கமுத்தி யானை முகாம் அப்படிங்கிற பகுதியில் தான் யானை பாகன்களுக்கான பிரத்யேக கிராமத்தை அமைத்திருக்காங்க. ரூபாய் 5.40 கோடி மதிப்பில் 47 பணியாளர் குடியிருப்புகள் இதில் கட்டியிருக்காங்க. இது இந்தியாவுடைய 2வது யானை பாகன்களுக்கான பிரத்யேக கிராமம். அப்போ முதல் கிராமம் எங்கே இருக்குது அப்படின்னா ஊட்டியில் தான் இருக்குது. எங்கே இருக்குன்னா நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டியில் முதுமலை புலிகள் சரணாலயத்தில் தெப்பக்காடு யானை முகாமில் தான் இது இருக்குது. அடுத்தது, 2025 தமிழ்நாடு யானைகள் கணக்கெடுப்பு பட்டியலின்படி அதிக யானைகள் எங்கு உள்ளன? இதற்கான ஆன்சர் முதுமலை புலிகள் காப்பகம். இப்போது தமிழ்நாடு யானைகள் கணக்கெடுப்பு வெளியிட்டிருக்காங்க. 2025 ஆண்டு தமிழ்நாட்டுடைய வனப்பகுதியில் மொத்த யானைகள் 3170 இருக்குது. போன ஆண்டு 2024 ஆண்டு நம்ம தமிழ்நாட்டுடைய வனப்பகுதியில் யானைகளுடைய எண்ணிக்கை 3063 இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் அதிகமாக தான் ஆயிருக்கு. ரொம்ப அதிகமாக எங்கே இருக்குது அப்படின்னா முதுமலை புலிகள் காப்பகத்தில் தான் இருக்குது. இப்போ யானைகளில் ஆண் பெண் பாலின விகிதம் அது எவ்வளோ இருக்குன்னா 1:1.77 அப்படின்ற அளவு இருக்குது. அப்படின்னா ஒரு ஆண் யானை இருக்குது அப்படின்னா 1.77 பெண் யானை இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ 100 ஆண் யானைகள் இருக்குது அப்படின்னா 177 பெண் யானைகள் இருக்குது அப்படிங்கிறது தான். தமிழக வனம் மற்றும் கதத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் எஸ்ஏ எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரிஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இது நீங்கள் நேரடியாக நம்ம இன்ஸ்டியூட்டில் சென்னையில் அண்ணா நகர்லேயும் எழுதலாம், அல்லது ஆன்லைனில் கூட எழுதிக்கலாம். நீங்கள் இது சம்மந்தமாக ஏதாவது தகவல் தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, இப்போ நம்மளுடைய இன்னொரு அகாடமியான கீஸ்டோன் ஐஏஎஸ் அகாடமியில் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப குறைந்த கட்டணம் தான். ஆனாலும் இதில் முதல் வர 50 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம 50% ஸ்காலர்ஷிப் வழங்குகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அது ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னாலும் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது, வான்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில்துறை சார்ந்த நிறுவனங்களுக்கான மாநாடு எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் நந்தம்பாக்கம். இப்போது ஏரோடெஃப்கான் அப்படிங்கிற பேரில் ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. வான்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில்துறை சார்ந்த நிறுவனங்களுக்கான மாநாடு தான் இது. எங்கே அப்படின்னா சென்னையில் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தான் இதை நடத்துகிறாங்க. தமிழக முதல்வர் ஸ்டாலின் இதை தொடங்கி வைத்தார். நம்ம தமிழ்நாட்டிற்கு ஒரு இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கோம். என்னென்னா, பாதுகாப்பு தொழில்துறையில் 2032 ஆண்டுக்குள்ளாடி ரூபாய் 75,000 கோடி அளவுக்கு முதலீடை ஈர்க்கணும் அப்படிங்கிறது தான் அது. அடுத்தது, நம்ம முதல்வர் இதில் ஒரு தகவல் தெரிவித்திருந்தார். என்னென்னா, கோவை வரப்பட்டியில் 360 ஏக்கர் பரப்பளவில் பாதுகாப்பு தொழில்துறை பூங்கா அமைக்கப்பட்டுருக்கு அப்படிங்கிறதையும் தெரிவித்திருக்காரு. அடுத்தது, 68வது காமன்வெல்த் நாடாளுமன்ற மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் பார்படாஸ் நாட்டில், அந்த நாட்டுடைய தலைநகரான பிரிட்ஜ்டவுனில் தான் இது நடைபெறுது. இது அக்டோபர் 5 தேதியிலிருந்து 12 தேதி வரைக்கும் நடைபெறுது. இந்த ஆண்டுடைய கருப்பொருள் இந்த மாநாட்டிற்கு காமன்வெல்த் ஒரு உலகளாவிய கூட்டாளி அப்படிங்கிறது தான். இதில் நம்ம இந்தியாவிலிருந்து ஒரு அணி கிளம்பி போகிறோம் அதில் பங்கேற்கிறதுக்காக. யாருடைய தலைமையிலன்னா, நம்ம மக்களவை சபாநாயகரான ஓம் பிர்லா இருக்கார்ல, அவருடைய தலைமையில் தான், ஓம் பிர்லா தலைமையில். அடுத்தது, பிரதமர் நரேந்திர மோடி எந்த ஆண்டு குஜராத் முதல்வராக பதவியேற்றார்? இதற்கான ஆன்சர் 2001. இப்போது பிரதமர் மோடி இவர் 1950 செப்டம்பர் 17 தேதி பிறந்தார். இவர் குஜராத்துடைய முதல்வராக 2001 ஆண்டு அக்டோபர் 7 தேதி பதவியேற்றார். அதுக்கப்புறம் 2014 ஆண்டு பிரதமர் ஆனார், அது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் 3வது முறையாக அந்த பதவியில் இப்போ நீட்டிச்சிட்ருக்காரு. இவர் குஜராத்துடைய முதல்வர், அப்புறம் நம்ம நாட்டுடைய பிரதமர், இந்த 2 பொறுப்பையும் சேர்த்து பார்க்கும்போது இந்த 2 பொறுப்புலையுமே அவர் 25வது ஆண்டை இந்த ஆண்டு அடியெடுத்து வைக்கிறார். பிரதமர் மோடியுடைய சிறப்புகள் கொஞ்சம் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். ஜவஹர்லால் நேருக்கு பிறகு அதிக காலம் பிரதமராக இருந்தவர் இவர் தான். அப்புறம் காங்கிரஸ் கட்சியை சாராத நீண்டகால பிரதமர் இவர் தான். அப்புறம் சுதந்திரத்திற்கு பின் பிறந்த முதல் பிரதமர் இவர் தான். அடுத்தது, போட்டியிட்ட எந்த தேர்தலையுமே தோல்வி பெறாத தலைவர் இவர் தான். அடுத்தது,
நிறைய பேர் இருக்காங்க, அதில் இவரும் ஒருத்தர். ஓகேவா, போட்டியிட்ட தேர்தல் எதுலேயுமே தோல்வி பெறாத தலைவர் இவர். அடுத்தது மத்திய ரயில்வே துறை அமைச்சர் யார்? இதற்கான ஆன்சர் அஸ்வினி வைஷ்ணவ். இப்போ வந்து ரயில்வே துறை ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்னென்னா ரயில் முன்பதிவு டிக்கெட்டு பயண தேதியை மாற்ற வசதியை தான் இப்போ அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அறிமுகம் பண்ணலை, இப்போ சொல்லியிருக்காங்க. இதை அடுத்த வருஷம் ஜனவரியில் வந்து அறிமுகம் பண்ண போகிறாங்க. இது என்னென்னா இப்போ வந்து வர டிசம்பர் 25ஆம் தேதி நான் ஊருக்கு போகணும் அப்படின்னு டிக்கெட் புக் பண்ணுறேன்னு வச்சுக்கிங்களேன். அப்போது திடீர்னு பிளான் கேன்சல் ஆகுது. ஜனவரி 1ஆம் தேதி போகணுன்னு நான் இப்போ நினைக்கிறேன். இப்போது அந்த டிக்கெட்டை நான் புக் பண்ணிட்டேன். டிசம்பர் 25ஆம் தேதி டிக்கெட் புக் பண்ணிட்டேன். இப்போது அந்த டிசம்பர் 25ஆம் தேதி புக் பண்ண டிக்கெட்டை நான் கேன்சல் பண்ணிவிட்டு தான் அடுத்த டிக்கெட்டை மறுபடி ஜனவரி 1ஆம் தேதிக்கு புக் பண்ண முடியும். ஓகேவா, அப்போது இதன் மூலமாக நமக்கு வந்து காசு கொஞ்சம் இழக்கும், நேரம் வந்து விரயமாகும், இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அப்போது இதற்கு பதிலாக டிசம்பர் 25ஆம் தேதி புக் பண்ண டிக்கெட்டை அப்படியே டேட்டை மட்டும் மாற்ற ஒரு வசதியை அறிமுகம் பண்ண போகிறாங்க. ஆனால் இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னென்னா இணைய வழியில் முன்பதிவு செய்யப்பட்டு இருக்கை வசதி உறுதி செய்யப்பட்ட டிக்கெட்டுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். ஓகேவா, கன்ஃபார்ம் ஆகலை, ஆர்ஐசியில் இருக்குது அப்படின்னா எல்லாம் இது பொருந்தாது. இந்த வசதிக்காக கூடுதல் கட்டணம் வந்து வசூலிக்கப்படாது அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. அடுத்தது தமிழக அரசு சில அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. அப்படி பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் இனி ஹாஸ்பிட்டல் எல்லாம் நோயாளிகளை மருத்துவ பயனாளர்கள் அப்படின்னு தான் அழைக்கணும் அப்படின்னு தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி கோவையில் திறக்கப்பட இருக்கிற அவினாசி சாலை மேம்பாலத்திற்கு ஜிடி நாயுடைய பேர் வந்து சூட்டப்படும் அப்படின்னு தமிழக அரசு தரப்புலேருந்து தெரிவித்திருக்காங்க. ஜிடி நாயுடு இவர் வந்து இந்தியாவின் எடிசன் அப்படின்னு அழைக்கிறாங்க. அதே மாதிரி பெரியாருடைய கொள்கை தோழர் அப்படின்னு இவரை சொல்கிறாங்க. அடுத்தது முக்கிய தினங்கள் பார்க்கலாம். நீலகிரி வரையாடு தினம், இது அக்டோபர் 7ஆம் தேதி. இது இஆர்சி டேவிடார் அவருடைய பிறந்த தினம். நீலகிரி வரையாடு திட்டம் நம்ம தமிழக அரசால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். இது 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 12ஆம் தேதி தொடங்கப்பட்ட திட்டம் தான் இது. இது 2022லேருந்து 2027 வரைக்கும் செயல்படுத்திட்டாங்க. IUCN பட்டியலில் இந்த நீலகிரி வரையாடு எந்த லிஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறது முக்கியமானது. அது வந்து அழிந்து வரும் உயிரினம், அதாவது என்டேஞ்சர்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் இருக்குது. IUCN அப்படின்னா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக பருத்தி தினம், இது வந்து அக்டோபர் 7ஆம் தேதி. பூக்கள் சிறந்த பூ பருத்தி பூ அப்படின்னு திருவிக்கா தெரிவித்திருக்காரு. இது நமக்கு ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இப்போது ஏற்கனவே கேட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம் வந்து பூக்கள் சிறந்த பூ வந்து பருத்தி பூன்னு அக்பருடைய அவையிலிருந்து பீர்பால் கூட தெரிவித்திருக்காரு. அது வந்து SSC எக்ஸாமில் எல்லாம் கேட்கலாம். அடுத்தது இந்திய விமானப்படை தினம், இது வந்து அக்டோபர் 8ஆம் தேதி. இந்திய விமானப்படை 1932ஆம் ஆண்டு அக்டோபர் 8ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. இதோடைய தலைமையகம் வந்து புதுடெல்லியில் இருக்குது. நம்ம விமானப்படையுடைய தலைமை தளபதியாக இப்போ இருக்கிறவர் அமர்பிரீத் சிங் அப்படிங்கிறவர் தான். அடுத்தது உலக டிக்ஸலெக்சியா தினம், இது வந்து அக்டோபர் 8ஆம் தேதி. அதுவே உலக டிக்ஸலெக்சியா வாரம் அப்படிங்கிறது அக்டோபர் 6ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும். இது என்னென்னா ஒரு எழுத படிக்க முடியாமல் திணற ஒரு ப்ராப்ளம் தான் இந்த டிக்ஸலெக்சியா அப்படிங்கிறது. இப்போ பாருங்கள், வேர்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தையே டிக்ஸலெக்சியா இருக்கிற இந்த குழந்தைக்கு எப்படி தெரியுதுன்னா இந்த மாதிரியெல்லாம் வித்தியாசமாக அதுக்கு தெரியுது. அதனால் அதுக்கு படிக்க முடியாமல் கஷ்டமாக இருக்குது. இப்போது இந்த உலக டிக்ஸலெக்சியா வாரத்திற்கான கருப்பொருள் இந்த ஆண்டு என்னென்னா ஒலி அளவை உயர்த்தவும் அப்படிங்கிறது தான். இது என்ன அர்த்தம்னா அவங்களுடைய குரலை நிறைய பேருக்கு கொண்டு சேருங்க அப்படிங்கிறது தான் சொல்ல வராங்க. இந்த ரிவிஷன் பார்க்கலாம். யானை பாகன்களுக்கான தமிழ்நாட்டின் 2வது பிரத்யேக கிராமம் எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் கோழிக்கமுதி. அடுத்தது 2025 தமிழ்நாடு யானைகள் கணக்கெடுப்பு பட்டியலின்படி அதிக யானைகள் எங்கு உள்ளன? இதற்கான ஆன்சர் முதுமலை புலிகள் காப்பகம். அடுத்தது வான்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில்துறை சார்ந்த நிறுவனங்களுக்கான மாநாடு எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் நந்தம்பாக்கம். அடுத்தது 68வது காமன்வெல்த் நாடாளுமன்ற மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் பார்படாஸ். அடுத்தது பிரதமர் நரேந்திர மோடி எந்த ஆண்டு குஜராத் முதல்வராக பதவியேற்றார்? இதற்கான ஆன்சர் 2001. அடுத்தது மத்திய ரயில்வே துறை அமைச்சர் யார்? இதற்கான ஆன்சர் அஸ்வினி வைஷ்ணவ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.